பிரைஸ் தி லார்ட். காட் bless யூ ஆல். மறுபடியுமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளின் செய்தி தலைப்பு, நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவு உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். இதற்கு மைய வசனமாக எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பெயரில் நினைத்திருக்கும் நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. எவ்வளவு அற்புதமாய் நமக்கு தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கின்றார். 29வது அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இது எப்பொழுது நடக்கும் என்று ஒரு கேள்வி நம் மனதில் எழும்புமானால், நீங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடுவீர்கள் என்றால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். 14ஆம் வசனத்தில் நான் உங்களுக்கு காணப்படுவேன். நாம் நம்முடைய வழிகளை தெரிந்து கொள்ள ஆண்டவரை தேட வேண்டும். அதுவும் முழு இருதயத்தோடு தேட வேண்டும். மனிதர்களை பாதி நம்புவது, தேவனை பாதி நம்புவது என்பது அல்ல. முடிவுகளிலே 2 விதமான முடிவுகள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டு. எதிர்பார்த்த முடிவு என்பது ஒன்றும், எதிர்பாராத முடிவு ஒன்று உள்ளது என்பதும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டுமே தேவன் தருவது. சில நேரங்களில் நாம் எதிர்பார்க்கும் முடிவுகள் கிடைப்பதில்லை. எதிர்பாராத முடிவு கர்த்தர் நம்மை வைத்துள்ள நினைவு என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு நன்மையை செய்கின்ற தேவன். கர்த்தர் ஏசாயா தீர்க்கனுடைய புத்தகத்தில் 43ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் இப்படியாய் சொல்கிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். கர்த்தர் மீது நாம் விசுவாசமாய் இருக்க வேண்டும். புதிய காரியம் நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்பதை நாம் நம்ப வேண்டும். அதே அதிகாரம் 43ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில், நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்திற்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும் என்று சொல்கின்றார். கர்த்தர் எவ்வளவு அற்புதமாய் இந்த வசனத்தை சொல்லுகிறார். சரி, இப்படிப்பட்ட சம்பவம் வேதத்திலே நடந்திருக்கிறதா என்பதை பார்க்கும் பொழுது, யாத்திராகம புத்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில், மோசே தன் கைகளை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது சமுத்திரத்தை ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிரிந்து போயிற்று என்று சொல்லப்படுகிறது. 22வது வசனத்தில், சமுத்திரத்திலே நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது என்று தெளிவாக சொன்னார். ஆண்டவர் முன்னாக சிவந்த சமுத்திரம், பின்னாக பார்வோனின் சேனை. அவர்கள், அந்த ஜனங்கள் காரணராக போனார்கள். அவர்கள் 60 லட்சம் பேர் இருக்கலாம் என்று நம்முடைய வேதத்தின்படி கமெட்ரிஸில் சொல்லப்படுகின்றது. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில், ஜனங்கள், மிகுதியான ஆடு மாடுகள், இஸ்ரவேலர், இப்படியாக அந்த ஜனங்கள் அந்த வெட்டாந்தரையிலே நடந்து போனார்களாம். 5 முதல் 30 மீட்டர் ஆழமுள்ள அந்த கடலிலே பாதை தெளிவாயிற்றாம். சுமார் 18 கிலோமீட்டர் தூரம் அவர்கள் நடந்து போனார்களாம். இருபுறமும் தண்ணீர் மதிலாக நிற்கும் பொழுது நடுவிலே நடந்து போவதற்கு விசுவாசம் தேவையல்லோ? நாம் ஆண்டவர் சமூகத்திலே நிற்கும் பொழுது அந்த விசுவாசத்திலே தேவன் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே பின்னாக எதிரி துடைத்து கொண்டு வரலாம். முன்னாக பாதைகள் அடைக்கப்பட்டிருக்கலாம். ஒருவேளை நாம் என்ன செய்வோம் என்று திகைத்து நிற்கின்ற நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய கைகளை வானத்திற்கு மேலாக உயர்த்தும் பொழுது அந்த செங்கடல் 2ஆக பிளந்து அது வறண்ட நிலமாய் மாறி அதிலே நாம் நடக்கக்கூடிய வழி உருவாகும் என்று தெளிவாக வேதத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களோடு பேசுவாராக. கர்த்தர் சொல்லுகின்ற செய்தி, இந்த நாளில் உங்களுடைய பாதைகள் திறக்கப்படும். கர்த்தர் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை ஆண்டவர் கொடுப்பார்.
எதிர்பார்த்த முடிவு, எதிர்பாராத முடிவு, இரண்டில் எது கிடைத்தாலும் அது கர்த்தருடைய திட்டம் என்பதை அறிந்து கர்த்தருக்கு துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுப்போமாக. ஆமேன்.